வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்துட்டு கிறிஸ்பி எக் ஃபிங்கர்ஸ். இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக இது நீங்கள் செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான கிறிஸ்பி எக் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ 4 முட்டையை நம்ம இந்த பவுலில் வந்துட்டு பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 4 முட்டையும் நம்ம பிரேக் பண்ணி போட்டாச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வேணா வெங்காயம் சேர்த்திக்கலாம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எது வேணாலும் நீங்கள் இதில் நறுக்கி சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனா நீங்கள் வந்துட்டு பெப்பர் பவுடர் இல்லைனா சில்லி பவுடர் எது வேணுமோ அதை சேர்த்திக்கலாம். பின்ன 4 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் மிக்ஸ் ஆனால் போதும். இது ரொம்ப ஃப்ளஃபியெல்லாம் பீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க போதும். பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும், நம்ம ரொம்ப போட்டு அடிக்க வேணாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் நான் வந்துட்டு ஸ்டீம் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா முட்டை வந்து எப்போதும் ஒட்டிக்கிற தன்மை இருக்கும். நம்ம எவ்வளோதான் க்ரீஸ் பண்ணால் கூட சம்டைம்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒட்டிக்கும், நமக்கு எடுக்க வராது. அதனால ஓரளவுக்கு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைடில் கீழே எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் படுற மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு நம்மளோட டிஃபன் பாக்ஸை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த முட்டையை வந்துட்டு இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். இப்போ நான் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி சுட வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம இதை வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த டிஃபன் பாக்ஸ் உள்ள வச்சுடுங்க. இப்போ இதை அதோட மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். லைட்டாக மூடி வைங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டீம் அதோட தண்ணி வந்து உள்ளே விழாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேக விட போகிறோம். இப்போ 15 நிமிஷம் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வெந்திருக்கும் நம்மளோட முட்டை. பாருங்க, முட்டை வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்க, எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஆறட்டும், ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை வெளியில் எடுத்து நம்ம வச்சிடலாம். இதோட முட்டை ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இப்போ இதை வந்துட்டு சைடை வந்துட்டு லூஸ் பண்ணி விடுங்க. இது அவ்வளோ ஈஸியாக எடுக்க வராது, ஏன்னா இது வந்துட்டு கீழே ஒட்டிக்கக்கூடிய தன்மை. எப்போதுமே முட்டை வந்துட்டு கீழே ஒட்டிக்கும். லைட்டாக லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை வந்துட்டு எடுக்கணும், இல்லைன்னா வராது. இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கீழ்ப்பகுதியும் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டு அப்புறமேட்டு நம்ம டர்ன் பண்ணி தட்டலாம். இது மாதிரி லைட்டாக ஸ்பூன் வச்சு இப்படி லிஃப்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம டர்ன் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்காக தான் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக லிஃப்ட் பண்ணி இது பண்ணி விட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது வந்துட்டு ஃபிங்கர்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் இதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வெட்டியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம வெட்டிக்கலாம். இன்னும் சின்னதாக வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிற பீஸை நம்ம எடுத்துடலாம். இதை அப்படியே வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க, சாப்பிடுவாங்க. சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம இன்னும் பாதி பாதியாக வெட்டிக்கலாம். ரொம்ப நீளமாக இருக்குல்ல, கொஞ்சம் பாதி பாதியாக வெட்டிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு ஷேப் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாதி பாதியாக வெட்டிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கோங்க. நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். நம்ம அந்த முட்டையை வந்துட்டு டிப் பண்ணி பொரிக்கிறதுக்காக. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க, இந்த பேட்டருக்காக. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்திக்கலாம் அதில். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு பேட்டர் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி போகிறோம்.
ரொம்ப திக்கான பேட்டராகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ஒரு நடுத்தரமான பேட்டரா நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாம. பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டப்பால பிடிச்சுக்கோங்க. நான் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண முட்டையும் ரெடியா இருக்கு, நம்மளோட பேட்டரும் ரெடியா இருக்குது, நம்மளோட கிரம்ஸும் ரெடியா இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு 2-3 பீஸ் ஆஃப் எக்கை தூக்கி இந்த பேட்டர்ல போடுங்க. இதுல நல்லா பெரட்டிடலாம். நல்லா கோட்டாகிற மாதிரி இது வந்துட்டு பெரட்டிடுங்க. இப்போ இந்த பெரட்டின எக்கை வந்துட்டு பேட்டர் இல்லாம அழுங்காம இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு எடுத்து இந்த கிரம்ஸ் இருக்குல்ல இதுக்குள்ள போடுங்க. ஒரு 2-3 எக்கை ஒட்டுக்காவே போடலாம். இதுக்குள்ள போய் போடுங்க. போட்டுட்டு இது மாதிரி இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டா ஷேக் பண்ணுங்க. பாருங்க அழகா நம்மளோட எக் மேல இந்த கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடலாம். அந்த எக்ஸஸா இருக்கிறத இப்படி லைட்டா தட்டிடுங்க. தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணா நம்ம கை இந்த பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாம கொஞ்சம் நீட்டா இருக்கும். இது நல்லா கோட்டும் ஆயிக்கும். ஒரு சின்ன டெக்னிக் இந்த கிரம்ஸ் கோட் பண்றதுக்கு. எதுவா இருந்தாலும் இதுல இல்ல, நீங்க எதுல வேணும்னாலும் இந்த டைப்ல கோட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும்னா நீங்க டபுள் கோட் கூட பண்ணலாம். திருப்பியும் அந்த பேட்டர்ல டிப் பண்ணி திருப்பியும் நீங்க கிரம்ஸ் கோட் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு தடவை தான் கோட் பண்ண போறேன். இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் கோட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா எக்ஸையும் நம்ம வந்துட்டு கோட் பண்ணியாச்சு. அந்த பேட்டர்ல டிப் பண்ணி அந்த கிரம்ஸ்ல வந்துட்டு கோட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா. இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போறோம். இப்போ கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த எக் ஃபிங்கர்ஸ் வந்துட்டு ஒண்ணா போடலாம். இதுல வந்துட்டு உள்ளுக்குள்ள வேகிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்க மேல வந்துட்டு நல்லா கிறிஸ்ப் ஆனோனையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா ஒரு கலர் வந்து கிறிஸ்ப் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ டர்ன் பண்ணி மித்த சைடும் ஈவனா ஃப்ரை ஆக்கி எடுத்துக்கலாம். இது வந்து செம்ம கிறிஸ்பியா இருக்கும், சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா டர்ன் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்ல சூப்பரான கலர் வந்துச்சு பாருங்க, கோல்டன் கலர். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். நம்ம இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஆயில்ல இருந்து. நல்லா இந்த மாதிரி எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுடுங்க. இந்த மாதிரி பாருங்க நம்மளோட சூப்பரான எக் ஃபிங்கர்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எக் ஃபிங்கர்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட கிறிஸ்பியான எக் ஃபிங்கர்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி மயோனைஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸோட நீங்க வந்துட்டு பரிமாறலாம். கிட்ஸ் வந்துட்டு ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.